கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதை எதிர்த்த வழக்கானது நாளை விசாரணைக்கு வருகிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஆளுநருக்கு எதிரான வழக்கு நாளை விசாரணைக்கு வருவதாக தற்போதைய அண்மை செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் வாய்மொழியாக முறையீடு செய்திருந்த நிலையில் இந்த வழக்கானது நாளை விசாரணைக்கு வருவதாக தற்போதைய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். கடந்த தமிழக அரசு கடந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சட்டப்பேரவையில் ஒரு சட்ட முன்மொழிவு கொண்டு வந்தது. இது கும்பகோணத்துல கலைஞர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பேர்ல ஒரு புதிய பல்கலைக்கழகம் நிறுவுவதற்கான அந்த சட்ட முன்மாதிரி கொண்டு வந்தது. இந்த பல்கலைக்கழகமானது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட பெயர்ல நிறுவப்படுறதாகவும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை பிரிச்சு புதிய பல்கலைக்கழகம் அமைக்கப்படுது. இந்த பல்கலைக்கழகம் அரியலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய கல்லூரிகளை இணைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட நிலையில சட்ட முன்னுரிமைப்படி, அதாவது ஆளுநர் தான் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு பூரா வேந்தரா இருப்பாரு. இணைவேந்தராக உயர்துறை கல்வித்துறை அமைச்சர் இருந்துட்டு வர்றது வழக்கம். 25-26ஆம் ஆண்டு கல்வி ஆண்டுல இது செயல்பட துவங்கும் அப்படின்னு சொல்லி திட்டமிடப்பட்டிருந்த நிலையில இந்த பல்கலைக்கழக மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காம குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஒரு சூழ்நிலையில இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்துச்சு. அது உச்சநீதிமன்றத்தில் நாளை நடைபெற இருக்குதுங்க. தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழக மசோதாவுக்கு ஆளுநர் அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரியும் தொடரப்பட்ட வழக்கை சேர்த்து விசாரணைக்கு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த தலைமை நீதிபதி அமர்வுல வாய்மொழியா ஒரு முறையீடு செய்தாரு. இதனை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசு ஆளுநருக்கு எதிராக தாக்கல் செய்துள்ள 2 மனுக்களும் நாளை விசாரணைக்கு, அதாவது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.